ஹலோ விவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் என்னென்னலாம் வரும், ஸோ அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ். ஸோ கிளாஸ்னால் என்னென்னா மல்டிபிள் ஆப்ஜெக்ட் இருக்கலாம், மல்டிபிள் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது. ஸோ டெம்ப்ளேட்னா இந்த இப்போ நான் ஒரு கார் கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க, நான் வந்து மல்டிபிள் விதமான கார்ஸ் இருக்கும், வேறு வேறு மாடல்ஸு, வேறு வேறு இன்ஜினோட கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும், டீசல் பெட்ரோல் அது மாதிரி வேறு வேறு மல்டிபிள் கார் இருக்கும். பட் காருக்குள்ள ஃபியூச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட். காருனா கார் தான், அதுக்கு இன்ஜின் தான், இன்ஜினோட கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பெட்ரோலாக டீசலாங்கிற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ மாடலோட நேம் டிஃபர் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் டிஃபர் ஆகும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுதான் கிளாஸ். ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறோம்னா அதுக்கு பேர் தான் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டுனா என்னன்னா அந்த கிளாஸ்ல லோக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே என்னது ஃபீல்டும்பாங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டினா என்னன்னா அந்த கிளாஸ் வந்து பப்ளிக் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த கிளாஸ்க்கு யாராவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்க வேல்யூ அதுலேருந்து கெட் பண்ணணும் இல்லைன்னா செட் பண்ணணும், இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னா ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஈவெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக தெரியும், ஒரு அப்ளிகேஷனில் உங்களுக்கு பட்டன் இருக்குன்னா அந்த பட்டனோட கிளிக் ஈவெண்ட், இப்போ மவுஸ் ஒரு ஈவெண்ட். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கு ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் எல்லாமே என்னது இருக்கும் அதில் இருக்கும். அது போக வேற என்ன இருக்குன்னா மெத்தட்ஸ். ஸோ மெத்தட்ஸ்னா என்னது, உங்களுக்கு தேவையான மெத்தட் எல்லாமே நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க யூஸ் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மெத்தட் என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு டேக்ஸ் கால்குலேட் பண்ணனா நான் அதுக்கு ஒரு மெத்தட் எழுதியிருப்பேன். ஸோ எம்ப்ளாயை கொண்டு டேட்டா பேஸில் சேவ் பண்ணனா அதுக்கு ஒரு மெத்தட் எழுதி வச்சிருப்பேன். ஸோ இது மாதிரி மெத்தட்ஸ் இருக்கும். அது போக என்ன இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் இன்டர்செக்டர் இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னா ஒரு கிளாஸ் நீங்கள் எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்களோ அப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ இப்போ நார்மலாக மெத்தட்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம தான் கால் பண்ண வேண்டியிருக்கும். பட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு கிளாஸ்க்கு எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். அதே மாதிரி டெஸ்ட்ரக்டர்னா என்னன்னா ஒரு ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டோட வந்து எப்போ டெஸ்ட்ராய் ஆக போகுது, அதோட மெமரி வேல்யூ எல்லாமே மெமரியிலேருந்து எப்போ கிளியர் ஆக போதோ அப்போ இந்த மெத்தட் கால் ஆகும். ஸோ நீங்கள் இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா உங்கள் மெமரியில் ஏதாவது டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஏதாவது வச்சிருக்கீங்க, ஏதாவது ஆப்ஜெக்ட் கிளியர் பண்ணணும், அது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட்ரக்டரில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கிளாஸ். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னா என்னன்னா ஒரு கிளாஸுக்கு நீங்கள் கூடிய ஒரு கிளாஸை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் பேர் தான் இது இப்போ ஆப்ஜெக்ட். ஸோ நான் இப்போ ஒரு கார்ன்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து i10. ஸோ i10ங்கிறது ஒரு மாடல். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அது i10 ரிலேட்டடான இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஸ்விஃப்ட்ன்ற ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஒரு ஆல்ரெடி கார்ன்ற ஒரு கிளாஸ் வந்துருச்சு, அதுக்கு நான் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்விஃப்ட்ங்கிற நேமில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதில் ஸ்விஃப்ட் கார் ரிலேட்டடான டீல் எல்லாமே நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னது ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் பேஸ். நேம் பேஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது C# நேம் பேஸ்பாங்க, அதே நீங்கள் ஜாவானா பேக்கேஜ்பாங்க. ஸோ நேம் பேஸ்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ் சேர்ந்தது தான் என்னது நேம் பேஸ். ஒரு அசம்பிளினா அசம்பிளி இருக்குன்னு வச்சுங்க, அந்த அசம்பிளியில் என்ன ஆகும்னா மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பர்டிகுலர் நேம் பேஸ்க்குள்ளே இருக்கும். இப்போ ஜாவா பார்த்தீங்கன்னா அது வந்து பேக்கேஜ்பாங்க, பேக்கேஜுக்குள்ளே இருக்கும். ஸோ அடுத்து என்ன இருக்குன்னா இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ்னா இது என்னது, இன்டர்ஃபேஸும் கிளாஸ் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இதுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ நீங்கள் என்னன்னா கிளாஸ்ன்னு வச்சுங்க, கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும், பட் இன்டர்ஃபேஸ்க்கு என்ன பண்ண முடியாதுன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி கிளாஸ் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது, பட் இன்டர்ஃபேஸ் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். இது இந்த கிளாஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா மற்ற கிளாஸ் வந்து இன்கிரீட் பண்ணிக்கலாம், இன்டர்ஃபேஸ் வந்து இன்கிரீட் பண்ண முடியாது. ஸோ கிளாஸ்னா இந்த ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு கிளாஸ் இன்கிரீட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம், பட் இன்டர்ஃபேஸ் அதே மாதிரி பண்ண முடியாது. அதே மாதிரி கிளாஸுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர்லாம் இருக்கும், இன்டர்ஃபேஸுக்கு என்னது கன்ஸ்ட்ரக்டர்லாம் இருக்காது. அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், டிஃபால்ட்டாக கிளாஸில் எதுவுமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து இருக்காது, நம்மளா கிரியேட் பண்ணாதான் உண்டு. பட் இது இருக்குல்ல இன்டர்ஃபேஸில் உள்ள எல்லா மெத்தடுமே என்னது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக தான் இருக்கும். அடுத்து வேரியபிள் மெத்தட்லாம் இருக்குல்ல, வேரியபிள்ஸு மெத்தட் எல்லாமே இந்த பப்ளிக், ப்ரைவேட், டிஃபால்ட், ப்ரொடெக்டட். ஸோ இதே மாதிரி என்ன டைப்ல வேணாலும் இருக்கலாம், பட் இன்டர்ஃபேஸில் எல்லாமே கண்டிப்பாக பப்ளிக்காக தான் இருக்கும். ஸோ இதுதான் கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ கிளாஸ்னா எப்படி இருக்கும், இன்டர்ஃபேஸ்னா எப்படி இருக்கும்னு பார்த்துங்க. ஸோ அடுத்து என்னன்னா ஊப்ஸ் கான்செப்டோட மெயின் கான்செப்ட் என்னன்னா இந்த 4 தான். என்கேப்சுலேஷன் வாங்க, இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம். ஸோ இந்த 4 தான் இது ஊப்ஸோட மெயின் கான்செப்ட். ஸோ என்கேப்சுலேஷன் என்னது, நீங்கள் ஒரு கிளாஸாக கிரியேட் பண்ணுறீங்களா, ஒரு கிளாஸுக்குள்ள எல்லா திங்ஸையும் ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு கேப்சூல் மாதிரி அடைச்சு வைக்கிறீங்களா, அது பேர் தான் இந்த என்கேப்சுலேஷன்.
ஸோ இந்த 4 கான்செப்ட் இருக்குல்ல, இந்த 4 கான்செப்டை பற்றி நான் ஃபியூச்சரில் தனித்தனி வீடியோவாக போடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேங்கன்னா, இப்போதைக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்குங்க. இதான் என்கேப்சுலேஷன் பார்த்துட்டோம். அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு கிளாஸ் ஏன்ற ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதில் உள்ள ப்ராப்பர்ட்டியும் உனக்கு பின்ற ஒரு கிளாஸுக்கு தேவைன்னா அதை இன்கிரீட் பண்ணுவீங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், இது 3 டைப்பாக இருக்கும். ஸோ இதான் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது வந்து ஒரு கிளாஸை பேஸ் பண்ணி அதே மாதிரி எனக்கு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷனா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா அதில் வந்து ஒன்லி கிளாஸோட நேம் தான் டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதோடைய எக்ஸ்பிளைன் அந்த மெத்தட் இருக்கலாம், அந்த ஒரு மெத்தடோட நேம் மட்டும் டிஃபைன் பண்ணி வச்சுட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன் அந்த மெத்தடில் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அது எங்கே அந்த கிளாஸ் எங்கே ட்ரைவ் பண்ணுறோமோ அங்கே தான் இந்த எழுதியிருப்பாங்க. ஸோ அதான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ப்ராசஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் 2 இது இருக்குது அப்ஸ்ட்ராக்ஷனில். அதுக்கப்புறம் பாலிமார்பிசம். ஸோ பாலிமார்பிசம்ஸில் இந்த 2 டைப் ஆஃப் பாலிமார்பிசம் இருக்குது. கம்பைல் டைம் பாலிமார்பிசம், ரன் டைம் பாலிமார்பிசம். ஸோ இந்த ஓவர்லோடிங் தான் இந்த கம்பைல் டைம் பாலிமார்பிசம்பாங்க. ஸோ கம்பைல் டைம் பாலிமார்பிசம்னா என்னது, இப்போ உங்களுக்கு சாம்பிள் சொல்லலாம், எனக்கு ஆடுன்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ 2 இன்டிஜர் வேல்யூவை ஆட் பண்ணும். அதே இன்னொரு அதே நேம் ரிட்டன் டைப்பும் சேம், பட் இந்த நம்பர் ஆஃப் பேராமீட்டர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஓவர்லோடிங். ஸோ ஆட் வித் 2 இன்டிஜர் இருக்கும். அடுத்தது ஆடுங்க மெத்தட் வித் 3 இன்டிஜர் நம்பர் இருக்கும், அல்லது வேற பேராமீட்டர். ஸோ இருக்கிறதுலாம் என்னது மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ அது இது ஓவர் ரைடிங்னா என்ன பண்ணா, எனக்கு பேஸ் கிளாஸ் ஒரு இருக்கு, அதே மெத்தடை டிரைவ்டு கிளாஸ்லையும் கிரியேட் பண்ணிட்டு அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நீங்கள் இந்த வேற ஃபங்க்ஷனாலிட்டி டிபெண்ட் பண்ணுறீங்க. ஸோ பிரிண்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு ஏங்கிற கிளாஸ்ல, அது வந்து பி கிளாஸ்ல இன்கிரீட் பண்ணியிருக்கீங்க. பட் பி கிளாஸ்லயும் பிரிண்ட்னு ஒரு மெத்தட் இருக்குன்னா அதை ஓவர் ரைட் பண்ணி எழுதுவீங்க. ஸோ அதுதான் ஓவர் ரைடிங். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்கமிங் வீடியோல வித் சாம்பிளோட ஒரு ப்ரோக்ராமே உங்களுக்கு போட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதான் இந்த 4 கான்செப்ட் தான் முக்கியமான கான்செப்ட் இன்னும் ஊப்ஸ். ஸோ அடுத்து என்னன்னா ஆக்சஸ் மாடிஃபயர். ஸோ நீங்கள் ஆக்சஸ் மாடிஃபயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பப்ளிக்கு, ப்ரொடெக்டட், இன்டர்னல், ப்ரொடெக்டட் இன்டர்னல், ப்ரைவேட் ப்ரொடெக்டட். ஸோ இந்த இதுதான் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் நம்ம C# யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜுக்குமே மாடிஃபயர்ஸ் மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பப்ளிக்னா என்னது, எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த பிரச்சனையும் இருக்காது. பப்ளிக்னா அந்த என்ட்ரி ப்ரோக்ராமில் எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அசம்பிளி எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், டிரைவ்டு கிளாஸ் எதுலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ப்ரொடெக்டட். ஸோ ப்ரொடெக்ட்னா என்னது, அந்த கிளாஸில் யூஸ் பண்ண முடியும், டிரைவ்டு கிளாஸில் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி டிரைவ்டு கிளாஸ் என்னது, வித்தின் அசம்பிளிக்குள்ள டிரைவ்டு பண்ண கிளாஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ப்ரொடெக்டட். இன்டர்னல்னா அந்த கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி அதே அசம்பிளிக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரொடெக்டட் இன்டர்னல்னா என்னது, எங்கனாலும் அந்த கிளாஸ்க்குலையும் யூஸ் பண்ணிக்கலாம், டிரைவ்டு கிளாஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவ்டு அசம்பிளிலையும் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட்னா என்னது, வித்தின் அந்த கிளாஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேற எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. இதுதான் இந்த ப்ரைவேட் ப்ரொடெக்டட்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னா அந்த கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம், அதில் டிரைவ்டு கிளாஸ்ல வித்தின் சேம் அசம்பிளிக்குள்ள இந்த கிளாஸ் டிரைவ் பண்ணியிருக்காங்களோ அந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொடெக்ஷன். ஸோ இது என்னன்னா நீங்கள் நார்மலாக ஒருத்தர் இந்த டேபிளை பார்த்து வச்சுக்கோங்க, போக போக நீங்களா ப்ரோக்ராம் போடும்போதே உங்களுக்கு என்னன்னா இதெல்லாம் ஞாபகம் வந்துடும். ஸோ இதுதான் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்பாங்க. ஸோ இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஆப்ஜெக்ட், இன்டர்ஃபேஸ், அப்செட் கிளாஸ்னா என்ன, அப்புறம் இந்த ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்து லாஸ்ட் ஒன்றுனா எனியூம். ஸோ எனியூம்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங்கு வித் வேல்யூ இன்டிஜர் அசைன் பண்ணணும்னா அப்போ எனியூம் டைப் யூஸ் பண்ணுவாங்க. நான் கான்ஸ்டன்டா ஒரு இது இருக்கு, இந்த ஸ்ட்ரிங்னா 1, இந்த ஸ்ட்ரிங்னா 2, அதே மாதிரி அசைன் பண்ண போறீங்க. இப்போ மந்த் இருக்குன்னு வச்சுங்க, 12 மந்த்ஸ் இருக்கு. இப்போ ஜனவரினா எனக்கு 1 எடுக்கணும், பிப்ரவரினா 2 எடுக்கணும். ஸோ அதே மாதிரி என்னது மந்த் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா எனியூம்ல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி வீக் டேஸ் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அதுவும் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் எனியூம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் ஊப்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம தரவா என்ன பண்ணிக்கலாம்னா வித் சாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இது போக வேற என்ன இருக்குன்னா ஸ்டாட்டிக்னு ஒன்று இருக்கும். ஸ்டாட்டிக்னா என்னது, ஒரு வேரியபிளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலே நம்ம ஆக்சஸ் பண்ணதுக்கு தான் இந்த ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே மாதிரி தமிழ் எல்லாத்துக்கும் கண்டென்ட்னா ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ நீங்கள் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ. தேங்க்யூ வியூவர்ஸ்.